வரமே சாபமான வரலாறு. தான் பெற்ற வரத்தாலே அழிந்த அரக்கன். இவ்வுலகில் மனித கால் தடமே படாத உயரத்தில் நின்று கடுமையான தவம் செய்தான் அரக்கன் பஸ்மாசுரன். அவனது தவத்தின் ஆற்றல் கையிலாயமெங்கும் எதிரொலித்தது. அவனது தவத்தினால் இறைவன் மகிழ்ச்சியடைந்தார். ஈஸ்வரன் பஸ்மாசுரன் முன் தோன்றினார். உன் தவத்தினால் யாம் மகிழ்ந்தோம். நீ வேண்டுவனை கேள், யாதும் தருவோம். 14 லோகங்களில் உள்ள முனிவராயினும் தேவராயினும் ஏன் எவராயினும் அவர் சிரசில் என் கைப்பட்ட கணமே எரிந்து சாம்பலாக வேண்டும். அப்படியே ஆகட்டும். இப்படி ஒரு வரத்தை பெற்றான் பஸ்மாசுரன். வரம் பெற்ற அக்கணமே பஸ்மாசுரன் வரம் எவ்வாறு செயல்படும் என்ற விந்தையை அறிய எண்ணி ஒரு விபரீதம் செய்தான் அரக்கன். தாங்களும் மகாதேவர் தானே? சிவனின் தலையிலேயே கை வைக்க முயன்றான். அந்த நொடியே சிவன் அங்கிருந்து மறைந்தார். மாயமான சிவனை தேடி அனைத்து இடங்களிலும் அலைந்தான் அரக்கன். எங்கு தேடியும் இறைவனை காண முடியவில்லை. அரக்கனும் தன் தேடலை முடிப்பதாக இல்லை. இவை அனைத்தையும் தேவலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த இந்திரன் முதலான தேவர்கள் பஸ்மாசுரன் நினைப்பது நடந்தால் மொத்த பிரபஞ்சமும் அழியக்கூடும் என்பதனை உணர்ந்து இதனை பகவான் விஷ்ணுவிடம் கூற முடிவெடுத்தனர். அங்கிருந்து விஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டம் நோக்கி விரைந்தனர். அங்கு விஷ்ணு தரிசனம் பெற்று பகவானிடம் பஸ்மாசுரனை பற்றி கூறினார். பஸ்மாசுரனை அழிக்க முடிவெடுத்தார். பகவான் தன் உருவத்தை மாற்றி பேரழகு பொருந்திய மோகினி அவதாரம் எடுத்தார். காட்டுக்குள் சென்று ஈஸ்வரனை தேடி அலையும் பஸ்மாசுரனை கண்டார். அவனை தன் வசப்படுத்த முடிவு செய்தார். அவனும் மோகினியின் அழகில் மயங்கி மோகினியை வசப்படுத்த முடிவு செய்தான். பேரழகியே, நீ என்னுடன் வந்தாக வேண்டும். நீ ஒரு அசுரன், என்னால் உன்னுடன் வர இயலாது. என்னை அடைய நீ நித்திய கர்மானுஷ்டானம் செய்து வர வேண்டும். அரக்கனும் அதை ஏற்றான். ஆற்றில் நீராடி ஓரிடத்தில் அமர்ந்து சந்தியாவந்தனத்திலிருந்து தொடங்கினான். பகவானின் திருநாமங்களை சொல்லி உடலில் ஒவ்வொரு பாகங்களாக தொட ஆரம்பித்தான். இறுதியில் தாமோதரா என கூறி தன் தலையில் கை வைக்க அவனது வரம் செயல்பட்டு அங்கேயே எரிந்து சாம்பலானான் பஸ்மாசுரன். காமம், கோபம், பேராசை ஆகிய மூன்றும் நரகத்திற்கு செல்லும் வாசல். இவை ஆன்மாவை அழிப்பவை.
எனவே எவ்வளவு பலம் பொருந்திய மனிதனாக இருப்பினும் அவன் அழிவுக்கு இவை மூன்றும் காரணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற எதுவும் பகவத்கீதை ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.